ஆன்லைன் ஃப்ரெண்டை ரியல் லைஃப்ல மீட் பண்ண போறீங்களா? அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், நான் உங்க வர்ஷினி. இது கதைப்போம் விதைப்போம் தமிழ் சேனல். வாங்க விரிவா பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், கேமிங், சாட்டிங் இந்த மாதிரி சோஷியல் மீடியால ஒரு நல்ல நண்பரா தெரிஞ்சாலும் அவங்க ரியல் லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்பவுமே பப்ளிக் பிளேஸ்ல மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமா லோன்லி அண்ட் டார்க் ஏரியா அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் தெரிஞ்ச இடமா இருந்தா ரொம்ப நல்லது. நீங்க மீட் பண்ண போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் அல்லது ஃபேமிலிக்கு நீங்க போற டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. அதாவது அந்த லொகேஷன் அண்ட் பர்சன் இன்ஃபோ மறக்காம சென்ட் பண்ணுங்க. நீங்க யாரை மீட் பண்றீங்களோ அவரோட வெஹிக்கிள் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட் பிளான் பண்ணி வைங்க. இதுதான் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவங்கள பத்தி எதுவுமே சரியா தெரிஞ்சுக்காம உங்களுடைய பர்சனல் இன்ஃபோ, ஹவுஸ் அட்ரஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆனா எந்த தயக்கமும் இல்லாம உடனே அந்த இடத்துல இருந்து பொலைட்டா எஸ்கேப் ஆகுங்க. ஏன்னா உங்க சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்ன்றதை மறந்துடாதீங்க. ஆன்லைன் ஃப்ரெண்ட் எல்லாரும் டேஞ்சரஸ்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இருப்பது தான் உங்க சேஃப்டிக்கு நல்லது. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.